உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும். ஆமென். நம் தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் இருக்கிற இடத்துல அப்படியே நம்மளை தாழ்த்தி இயேசுவை நோக்கி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். Lord, we praise you, Jesus. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கண்மலையாம் கிறிஸ்து, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மனதுருகும் தேவன் மாறிட மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, இது சொல்லுவோமா? கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, இயேசுவே கலங்காதே மகளே. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி
கவலைகளை மாற்றுகிற தெய்வம், கஷ்டங்களை மாற்றுகிற தெய்வம். தீமை உன்னை அணுகாது, தீமை உன்னை அணுகாது. துன்பம் உறைவிடம் நெருக்காது. தீமை உன்னை அணுகாது. துன்பம் உறைவிடம் நெருக்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார். செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார். தூதர்கள் காத்திடுவார். தூதர்கள் காத்திடுவார். கலங்காதே, கலங்காதே மகனே. எஸ், கலங்காதே மகளே. அவர் நம்முடைய கவலையை மாற்றுகிற தெய்வம், நம்முடைய கஷ்டங்களை மாற்றுகிற தெய்வம், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறதான தெய்வம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வியாதி வறுமை நெருக்கலாம், சோதனை துன்பம் சூழலாம். ஓ வியாதி வறுமை நெருக்கலாம், சோதனை துன்பம் சூழலாம். உன்னை மீட்டவரோ உன்னை காத்துக் கொள்வார். உன்னை மீட்டவரோ உன்னை காத்துக் கொள்வார். உன்னை காத்துக் கொள்வார். எஸ், உன்னை காத்துக் கொள்வார். அப்படி இணைந்து சொல்லுமா, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. இயேசு உங்கள் கவலையை மாற்றுகிறவர். கலங்காதே. Jesus, please, நாங்கள் நன்றி. கலங்காதே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஒருவேளை நீங்கள் கவலையோடு கஷ்டங்களோடு இந்த ஆராதனை வேளையில் இணைந்திருப்பீர்கள் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிற வல்லமை வாய்ந்த தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையின் பாதையில், எப்படிப்பட்ட பள்ளமோ மேடுகளோ கரடானவைகளோ முரடானவைகளோ, இப்படிப்பட்ட பாதைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஆராதனை நேரம் நீங்கள் அவரோடு தேவனோடு விசுவாசத்தோடு நீங்கள் ஆராதனை செய்வீர்கள் என்று சொன்னால், உங்கள் கவலைகள் எல்லாம் மாறும், உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறும், உங்கள் வேதனைகள் எல்லாம் மாறும். எத்தனை பேர் நம்பிக்கையாய் சொல்ல முடியும், ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே, Father, we trust you, Lord. Lord, we believe you, Father. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இலை பெயர்ந்து போனாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகுவதுமில்லை என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஆராதனை செய்கிறோம். Oh, the man may change, oh, the human may change, the situation may be changed. The Lord, you are the Lord for yesterday, today and forever.
நீர் ஒருவரே நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தெய்வமாய் காணப்படுகிறீர்கள். ஓ, நன்றியோடுமை ஆராதனை செய்கிறோம். எங்கள் தெய்வமே, நீர் பெரியவர், நீர் பெரியவர். அற்புதங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி. Lord, we praise you, Father. We glorify your holy name. Oh, we praise you, Lord, we praise you, Lord, we praise you. Hallelujah, hallelujah. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கிக் கொண்டிருக்கிறபடியால் Lord, we thank you, Lord, for your presence. Lord, we thank you, Lord, for your power. Lord, we thank you, Lord, for your anointing. உம்முடைய அபிஷேகத்திற்காக நன்றி. உம்முடைய வல்லமைகள் மத்தியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடியால் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நீரே பெரியவர். Lord, you are greater and there is no one unlike you, Father. Hallelujah. And there is no one besides you, Lord. Hallelujah. Lord, we trust you and we believe you, Father. உமக்கு நிகரான தெய்வம் இல்லை, உமக்கு ஒப்பான தெய்வம் இல்லை. நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அற்புதங்களை செய்கிறதான தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மளை செழிப்பாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். பாலைவனம் போன்ற ஆமென் இருந்த நம்முடைய வாழ்க்கையை கூட நம்முடைய ஆண்டவரால் அதை மாற்ற முடியும். வறட்சியின் மத்தியில் காணப்படுகிற நம்முடைய குடும்பங்களை கூட தேவனால் செழிப்பாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நாம் இணைந்து பாடலாம். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. நம்ம எல்லோரும் தேவன் மேல நம்பிக்கை வைத்து நாம் பாடி அவரை நாம் ஆராதனை செய்யலாம். ஹல்லேலூயா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடிய போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடிய போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே.
தட்டி பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை ஆண்டவரே எங்களை சொலைவனமாய் மாற்றினீங்களே அப்பா. பாலைவனமாயிருந்த எங்கள் சொலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை Yes Jesus மாற்றினீரையா. Hallelujah. ஆமென். அவர் நம்மளை சொலைவனமாய் மாற்றினதான தெய்வம். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. சேர்ந்து பாடலாம். எண்ணி எண்ணி துதி செய்வார். Come on, நல்ல கரங்களை தட்டி துதி செய்வார். எங்கள் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. ஓ என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச ஸ்தோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. ஓ என்றும் தாங்கும் இயேசுவின் நாமமே. நாமமே. நல்லா சேர்த்து கரங்களை தட்டி நமக்கு எதிராய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்ப்பது இல்லை. எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை அவர் தாசுக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசுக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகள் என்னும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போம். திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போம். ஒரு மனிதனும் கூட்ட மாட்டான். நம் கர்த்தர் முன் செல்வார். ஒரு மனிதனும் கூட்ட மாட்டான். நம் கர்த்தர் முன் செல்வார். எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும். இன்ப இயேசுவே. ஓ என்றும் தாங்கும் தம்
ஜீவன் தந்தவர் கேட்கிறாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், எங்கள் அடங்காத கிருபையற்றார் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமோ என்றும் தாங்கும், இயேசுவின் நாமமே நாமமே. எண்ணி துதி செய்வார், எங்கள் அடங்காத கிருபைகளுக்கார் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் இயேசுவின் நாமமே. The name of our Lord தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. நல்ல கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. Where there is a spirit, there is a deliverance. கர்த்தருடைய ஆவி இருக்கிற இடத்துல ஒரு விடுதலை, கர்த்தருடைய ஆவி இருக்கிற இடத்துல ஒரு நன்மையான காரியங்கள், கர்த்தருடைய ஆவி இருக்கிற இடத்துல ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் உண்டாகும். நம்ம அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நம்ம மத்தியில் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சங்கீதக்காரன் தாவீது இயேசுவை ஆராதித்ததுனால ஆண்டவர் அவரை எல்லா இடத்திலையும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நீங்க அவரை ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நிலைமையை மாற்ற நம்ம இயேசுவால கூடும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நம்முடைய தேவனால கூடும். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவரால கூடும். சேர்ந்து பாடலாம். கர்த்தராவியனில் அசைவாடிட நம்ம எல்லோரும் இணைந்து பாடி தேவனுக்கு நம் மகிமைகளை நாம் செலுத்தலாம். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். சொல்லுவோம். பாடுவேன்
will dance, Jesus. David, oh, I will dance, I will dance, I will dance like David dance. I will dance, I will dance, I will dance like David dance. கர்த்தராவியனில் அசைவாடி தாவீதை போல் துதிப்பேன்.
எண்ணமாய் மாறட்டும். உம்மை உயர்த்துவதே எங்கள் எண்ணமாய் மாறட்டும். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர். புதர்களை செய்கிற தெய்வமே, ஆண்டவரே என் தெய்வமே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறதான தெய்வம். The Lord, you are the one to hear our supplications. You are the one to answer for our prayers. நீர் ஒருவர் எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவரும் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனுமாக இருக்கிறீர். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எசேக்கியா மரணத்திற்கு ஏதுவான வியாதி கொண்டிருக்கிற நேரத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது ஆண்டவரே நீர் இடைப்பட்ட தெய்வம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஆராதனை செய்கிறதான தெய்வம் எல்லா பலவீனத்தின் மத்தியிலையும் இருந்து உங்களை விடுதலை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், ஆண்டவரே மனுஷனால் கூடாத காரியம் அவன் தேவனால் கூடும், மனிதர்களால் கூடாத காரியம் என் தேவனால் கூடுமே. கடைசியா சத்தம் உயர்த்திமால் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஐயா உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னா போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காப்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, சுகம் சுகம் தருகிற தேவன். The Lord, you are the one to give deliverance for us. You are the one to heal us, Lord. நீர் ஒருவரே சுகம் அளிக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் ஒருவரே விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா. நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் அசைவாடின மேலான கிருபைகளுக்காக நன்றி.
ஆண்டவர் எங்களோடு நீர் செயல்பட்டு இருக்கிற மேலான கிருபைகளுக்காக நன்றி. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் நல்ல தெய்வமே. ஆமென். Father, we give you all the praise, glory and honor. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் நல்ல தெய்வமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த மாலை நேரத்திலும் கூட நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட சில ஜெப குறிப்புகளுக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பிரான்ஸ் தேசத்தில் பாஸ்டர் காலிங்ஸ் என்கிற ஒரு ஊழியர் ஒருவர் இருக்கிறார். என்னுடைய அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து கொண்டிருந்தவர்கள். எப்பொழுது ஃபோன் பண்ணாலுமே அவரிடத்துல நான் பார்க்கிற ஒரு காரியம், நல்ல சந்தோஷமாக பேசுவாங்க. ஊழியத்தை குறித்து பல விஷயங்கள் என்னிடத்தில் அவர்கள் பேசுவது உண்டு. நான் சோர்ந்து போன நேரத்திலலாம் பல நேரங்களில் எனக்கு வீடியோ கால் செய்து, சோர்ந்து போக வேண்டாம், ஊழியத்தில் ஆண்டவர் இன்னும் உங்களை உயர்த்துவார், நீங்கள் ஜெபத்தோடு செய்யுங்கள் என்று என்னை உற்சாகப்படுத்தினார்கள். கடந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை வெண்டலியோடு திருச்சபையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக நானும் பாஸ்டர் பிளெஸிங்கும் கடந்து சென்றிருக்கும் பொழுது என்னுடைய ஃபோனில் காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு வீடியோ கால் ஒன்று வந்தது. நான் வீடியோ காலை அதுவரை அட்டன் பண்ணுறது, மீட்டிங்கில் இருக்கும்பொழுது அட்டன் பண்ணுவதில்லை. ஸோ அன்னைக்கு காலைல பாஸ்டர் காலிங்ஸ் கூப்பிட்றாங்களே, இந்த சபைக்குள்ளே இருக்கும் பொழுது வீடியோ கால் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணும் பொழுது ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையில் அவர்கள் மருத்துவமனையில் படுத்திருந்தார்கள். எனக்கு என்ன சொல்லுவதென்று புரியவில்லை. அவங்கள பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், பாஸ்டர் என்ன நடந்தது என்று கேட்டேன். அவர்கள் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், என்னுடைய காலை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க தம்பி. எனக்கு அவங்கக்கிட்ட அடுத்து பேசுறதுக்கே அந்த இருதயம் எனக்கு ஒத்துழைக்கவில்லை. எனக்கு பல முறை அவரிடத்துல பேச வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஆனாலும் கூட அவர்கள் துயரத்தோடு இருப்பதை பார்க்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்விக்குறியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே இனி அடுத்த கால் பண்ணும் பொழுது அவருடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் பார்க்கணும். இத்தனை வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, பாஸ்டர் காலிங்ஸோடைய வாழ்க்கையில தேவன் ஒரு விடுதலையின் வாசலை தரங்கப்பா. ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் மாறட்டு தகப்பனே. ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உடைய சரீரத்தில் எங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறதோ என் ஆவியானவர் பலவீனங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சபை விசுவாசிகளும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கண்களை மூடி இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அவருடைய பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? ஆவியானவரே, பாஸ்டர் காலிங்ஸுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, ஆண்டவரை எதிர்பார்க்க முடியாத அற்புதங்கள் தகப்பனே, ஆண்டவரை இன்னும் உமக்காக ஊழியத்தை செய்ய நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுக்கும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம். நாம் ஒரு மனமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் ஒரு விடுதலையை அந்த பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற போதகருக்கு கர்த்தர் கொடுக்க முடியும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆவியானவரே ஒரு விடுதலையை கட்டளை இடுங்கப்பா. ஆவியானவரே ஒரு விடுதலை கட்டளை இடுங்க தகப்பனே. அந்த பாஸ்டருடைய சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள் இந்த நேரத்துல மாறட்டும். ஆண்டவரே, அவருடைய சரீரத்துல இருக்கிற போராட்டங்கள் இந்த நேரத்துல மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, அவருடைய சரீரத்துல இருக்கிற எப்பேற்பட்ட சுகர் வியாதியாக இருந்தாலும், ஆண்டவரே அது கொடுக்கிற எப்படிப்பட்ட விளைவுகளாக இருந்தாலும் என் தேவர் இப்பொழுது தடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு மருத்துவருடைய விடுதலை நாங்கள் எதிர்பார்க்கலப்பா, தேவத்துடைய விடுதலை எதிர்பார்க்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி, 2 கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே விடுதலை கொடுத்ததற்காக நன்றி இயேசுப்பா, விடுதலை கொடுத்ததற்காக நன்றி தெய்வமே. இந்த இடத்துல ஆண்டவரே நம்ம துதிக்க 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 அந்த பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற அந்த ரூமுக்குள்ளால, அந்த மருத்துவமனையின் ரூமுக்குள்ளால தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரட்டும், தேவனுடைய மகிமை கடந்து வரட்டும். விடுதலையின் ஆவியானவர் விடுதலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
விடுதலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் கால் பண்ணி கேட்கும் பொழுது ஒரு சமாதானம் உள்ள ஒரு வார்த்தையை கேட்க, ஆண்டவரே அந்த முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அன்பின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, உம்முடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை, அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு ஏதாயிலும் ஜெப குறிப்புகள் இருக்குமையானால் நாங்கள் கொடுத்திருக்கிற நம்பர்ல எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் இணைந்து உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சையாக இருக்கிறோம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டுகளை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக, சுபின் என்கிற ஒரு சகோதரனுக்காக நாம் விசேஷமா ஜெபிக்க இருக்கிறோம். திருமணமாகி ஏறத்தாழ 4 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்துல இருக்கிறதுலே வேதனையான ஒரு காரியம் திருமணம் முடிந்ததே. ஆனால் எல்லாரும் கேட்கிற ஒரு காரியம் என்னன்னா, என்ன விசேஷம், என்ன விசேஷம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே இருதயம் உடைக்கப்படும். அன்னாள் இதே போலதான் உடைக்கப்பட்டாள். தேவனுடைய சமூகத்துல முகங்குப்புற விழுந்து அழுற, ஆண்டவரே நீர் தான் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறேன், விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். என்பி சுபின் அவருடைய வாழ்க்கையில இந்த குறைவுகளை கர்த்தர் மாற்ற வேண்டும். அதே போல அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, சரீரத்துல எவ்வளவோ பலவீனங்கள் இருக்கிறது என்று ஒரு ஜெப குறிப்பை கொடுத்திருக்கிறார்கள். நாம் ஒரு மனமாய் அவருடைய குடும்பத்திற்காக இந்த பெயரை சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில வாசல்கள் திறக்கப்பட்ட, எல்லாரும் கண்களை மூடுவோம். யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து, ஆவியானவரே இந்த வருஷத்துல ஒரு அற்புதத்தை பார்க்கணும்ப்பா. இந்த வருஷத்துல எங்க போராட்டங்கள் மாறணும் ராஜா. ஆண்டவரே, இந்த வருஷத்துல சுபீன் என்கிற சகோதரனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே. பலவீனங்கள் மாறட்டும்ப்பா. எல்லாரும் 2 கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஜெபம். ஆவியானவரே, சுபீன் என்கிற சகோதரனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் போராட்டங்கள், ஆண்டவரே பாடுகள், ஆண்டவரே வேதனைகள், வியாதிகளை தேவன் மாற்றும்படியாக, நெருக்கங்களை தேவன் மாற்றும்படியாக, போராட்டங்களை தேவன் மாற்றும்படியாக, அந்நாளுக்கு ஒரு விடுதலை கொடுத்த தேவன், ஒரு சாமுவேலை கொடுத்த தேவன், ஒரு அருமையான ஒரு பிள்ளை பாக்கியத்தை என் தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மருத்துவர்களை தேடி ஓடினது போதும், மருத்துவரை நம்பி ஓடின நாட்கள் போதும்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நம்பி இருக்கிறாங்க, உம்முடைய நாமத்தை நம்பி இருக்கிறாங்க. என் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக, என் தேவ ஆவியானவர் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, என் தேவ ஆவியானவர் ஒரு அந்த பிள்ளையை கடாட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டுவதில்லை. ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த நேரத்தில் அடைக்கப்பட்ட காரியங்கள் திறக்கப்படட்டும்ப்பா. அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் கடந்து வரட்டும். என் பி சுபின் அவருடைய வாழ்க்கையில என் ஆவியானுடைய கரம், என் தேவத்துடைய கரம், என் மகிமையின் தேவத்துடைய கரம், ஓ அபிஷேகமா, ஓ வல்லமையா இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ மகிமையா இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி துதிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதிக்க 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 அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆராதிக்க 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 தேவன் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். என் தேவன் அற்புதங்களை செய்யும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் தகப்பனே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் அவருடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை செல்வத்தை பார்க்க, ஆண்டவரே அந்த குடும்பம் ஒரு சமாதானத்தை பார்க்க, இருக்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற தகப்பனே. சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் மாற ஒரு பரிபூர்ண சுகத்தை என் தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நமது மத்தியில் இருக்கிற பிரதர் அஜின் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பை நமக்கு அனுப்பி இருக்கிறார்கள்.
அவருக்கு தெரிந்த அவருடைய சகோதரன் ஒருவர் பெயர் மிதுன் அவர்கள். அவருடைய வயது 26 தான் ஆகிறது. திடீரென்று ஹார்ட் அட்டாக். இன்னைக்கு வயது வித்தியாசமே இல்லை, யாருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு தெரியல. 26 வயசுல ஒரு சின்ன பையனுக்கு ஹார்ட் அட்டாக் நினைத்து பாருங்கள். மூகாம்பிகை ஹாஸ்பிட்டல்ல 3 நாளைக்கு முன்பதாக ஐசியூவில் அட்மிட் செய்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, டிஸ்சார்ஜ் பண்ணி நார்மல் ரூமுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே புதிய இருதயத்தை கொடுங்க. இந்த இருதயத்தில் இனிமேல் பழுது ஒன்றும் வரக்கூடாது. ஆண்டவர் பழுது சரியாக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மருத்துவருக்கே பரம தகப்பன் அவர் தான். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் கூட ஒரு ஆள் ஐசியூவில் வச்சுருந்தாங்கன்னா டாக்டர்கிட்ட போய் என்ன நிலைமைன்னு கேட்டால் கடைசி நேரத்தில் அவங்க சொல்கிற ஒரே ஒரு காரியம், எங்களால் முடியல, இனி யாரால தான் முடியும்? தெய்வத்தால தான் முடியும். உங்கள் தெய்வத்துக்கிட்ட மன்றாடுங்க, உங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவ்வளவு மருத்துவம் படித்தவர்களாலே ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியாது. ஆனால் செத்து போய் நாரி போன சரீரத்தை ஒரே ஒரு வார்த்தையினால் உயிரோடு எழுப்பினவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இதே பெயரை சொல்லி, ஆண்டவரே மிதுன் என்கிற சகோதரனுடைய வாழ்க்கையில இருதயம் பழுதாக போயிருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி சொல்லும், ஆவியானவரே இந்த நேரத்தில் அந்த மூகாம்பிகை ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவர் இருக்கிற அந்த அறைக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரட்டும், தேவனுடைய மகிமை கடந்து வரட்டும், தேவனுடைய வல்லமை கடந்து வரட்டும், தேவனுடைய இரக்கம் கடந்து வரட்டும். அப்பா ஆண்டவரை எல்லா போராட்டங்களையும் மாற்றுகிற ஆவியானவர், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற ஆவியானவர் இந்த சின்ன வயசுல தகப்பனே அவன் கடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டங்கள், கடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள், ஆண்டவரை இந்த ஹார்ட் அட்டாக் என்கிற ஒரு வியாதி, அந்த இருதய பலவீனத்தை என் தேவன் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆவியானவரே இந்த நேரத்தில் தேவனுடைய மகிமை கடந்து வரட்டும், இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். அப்பா இந்த நேரத்தில் தேவனுடைய ஹல்லேலூயா குணமாக்குகிற வல்லமை கடந்து வரட்டும் தகப்பனே. அன்றைக்கு லாசருவை பார்த்து வெளியே வா என்று சொல்லும் பொழுது செத்து போன லாசரு உயிரோடு கடந்து வந்தானே. நாம் முடிந்த அளவுக்கு கரங்களை தட்டி ஆணுடைய சமூகத்தில் துதிப்போமா? ஆவியானவரே மிதுன் என்கிற அந்த தம்பியோடைய வாழ்க்கையில ஆண்டவரே இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும், இருதயத்தில் இருக்கிற போராட்டங்கள், இருதயத்தின் பலவீனங்களை என் தேவன் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவன் பரிபூர்ண விடுதலையை ஆண்டவரே அந்த குடும்பத்திற்கு ஒரு சமாதானத்தை, அந்த குடும்பத்திற்கு ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்துக்குள்ள தேவன் மூடி மறைத்துக் கொள்ளும், தேவன் மூடி மறைத்துக் கொள்ளும். இனிமேல் இப்படிப்பட்ட ப்ராப்ளம், இப்படிப்பட்ட பலவீனங்கள் அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் வரக்கூடாதப்பா, வரக்கூடாது ராஜா. தேவன் இந்த இரவு நேரத்தில் ஒரு வைத்தியம் பண்ணுங்கப்பா, ஒரு ஆறுதலை கொடுங்க, ஒரு சமாதானத்தை கொடுங்க, ஒரு வெற்றியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இனிமேல் சோர்வுகள், இனி பலவீனங்கள் அந்த சரீரத்தை பாதிக்க பண்ண வைக்க கூடாதப்பா. கர்த்தர் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வம் விடுதலை கொடுத்ததற்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர். விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்திற்காக மாத்திரம் ஜெபம் செய்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நமக்கு தெரிந்த எனக்கு தெரிந்த ஒரு அங்கிள், அவருடைய பெயர் தங்கப்பன். அவர்களுடைய மருமகள் வருகிற 13ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கிறது. ஸோ அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு மேலான காரியங்கள், சில வெளிநாட்டு வாசல்கள் திறக்கப்படும். அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல் திருச்சியில் இருக்கிற சகோதரி வீணா கிளாலின் அவர்களுக்காக ஜெபம் செய்ய போகிறோம். அவர்களும் கூட மாண்டிசாரி எக்ஸாமுக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் ஜெப குறிக்க அனுப்பியிருக்கிறார்கள். வசனம் சொல்லியிருக்கிறது, குதிரையோ யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்னைக்கு யாரெல்லாமோ ஆயத்தப்படுறாங்க,
ஆனா தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு வெற்றியை கொடுக்கணும். நம்ம கண்களை மூடி 2 பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, தங்கப்பன் அவருடைய மருமகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாட்கள்ல அவர்கள் எடுக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தேவனுடைய மகிமை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அவர்கள் எழுதுகிற எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் எடுத்து தகப்பனே, ஆண்டவரே, அவர்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்த இடத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என் தகப்பன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என் ஆவியானவரின் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நல்ல பலத்தையும் ஆண்டவரே ஞானத்தை கொடுக்கிற தேவன், தேவனுடைய ஞானத்தை, அந்த பரலோகத்தின் ஞானத்தை இந்த நேரத்துல கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எக்ஸாம் எழுதும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரை எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்று ஆண்டவரை எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளையும் என் தேவன் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதே போல சகோதரி பீனா கிளாடி நம்முடைய கரங்களில் தருகிறோம். திருச்சியில் அவங்க படித்து கொண்டிருக்கிற அந்த மாண்டீஸ்வரி கோர்ஸ்ல ஆண்டவர் அந்த எக்ஸாம்ஸ்ல நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல மேலான நிலைமைகளை பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. என் தேவன் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கிரியை செய்கிற தேவன் நீர் தகப்பனே, வெற்றியை கொடுக்கிற தேவன் நீர் தகப்பனே, வெற்றியை விரும்புகிற தேவன் நீர் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எக்ஸாமுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல ஒரு வெற்றியை சுகந்தரித்துக் கொள்ள என் ஆவியானவர் கிருபை செய்யும். என் தேவ ஆவியானவர், என் பரலோக தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. யாவே யாவே, நீரே என் தெய்வமே, என் தலைமுறையா. யாவே நீரே என் தெய்வமே. என் கருவை உம் கண்கள் தினமும் கவனித்ததே. என் கருவை உம் கண்கள் தினமும் கவனித்ததே. நான் வெளிப்படும் நாள் துவங்கி உம் சார்பில் விழ செய்தீரே. நான் வெளிப்படும் நாள் துவங்கி உம் சார்பில் விழ செய்தீரே.
வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. நானறியா ஸ்தானங்களில் என்னையும் அமர்த்தினீரே. நானறியா ஸ்தானங்களில் என்னையும் அமர்த்தினீரே. என் இதயத்திற்கேற்றவனே என்று என்னையும் அழைத்தவரே. ஆமென். என் இதயத்திற்கேற்றவனே என்று என்னையும் அழைத்தவரே. ஓ வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. ஓ வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. ஸ்தானங்களில் என்னையும் அமர்த்தினீரே. நானறியா ஸ்தானங்களில் என்னையும் அமர்த்தினீரே. என் இதயத்திற்கேற்றவனே என்று என்னையும் அழைத்தவரே. என் இதயத்திற்கேற்றவனே என்று என்னையும் அழைத்தவரே. வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. யாவே யாவே நீரே என் தெய்வமே, என் தலைமுறையாய். யாவே நீரே என் தெய்வமே. வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. Amen. Hallelujah. Shall we all lift up our hands and say hallelujah? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹalleluya. Our God is a God of listening to our prayers. நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு
ஆமென் கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். So if you have any prayer requests, ஏதாவது விண்ணப்பங்கள் இருக்கும் என்று சொன்னால் please note down these numbers. ஆமென் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்காக So whenever you need prayer help, you can contact us. ஜெபிப்பதற்காக ஆமென் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு நீங்கள் அழைக்கவும். May God bless you all. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். And I welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். May God bless you. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். Please stand your Bible in the book of Micah chapter 7 and verse 7. மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம் நாம் வாசிக்கலாம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். Therefore I look to the Lord, I will wait for the Lord of my salvation, my God will hear me. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். Many times we are waiting for many blessings in our life, அநேக நேரங்களில் அநேக ஆசீர்வாதங்களுக்கு நாம் காத்திருக்கிறது உண்டு. but sometimes waiting upon the Lord will hurt our heart. ஆனால் சில நேரங்களில் நாம் காத்திருக்கிறது அது தாமதமாகிறது நம்மளை இளைத்து போக பண்ணுகிறது. That will break our heart. அது நம்முடைய இருதயத்தை நொறுங்க பண்ணுகிறது. That will break the faith in God. அது விசுவாசத்திலிருந்து நம்மளை சில நேரங்களில் குறைய பண்ணுகிறது. But the faith in God, that will gives us blessing in our life. ஆனால் தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதாய் In காணப்படுகிறது. here the verse very clearly says that இந்த வசனம் ரொம்பவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. I will wait for the Lord of my salvation. ஆமென். என் தேவனிடத்தில் இரட்சிப்புக்காக நான் காத்திருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He will hear my prayers. அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார். So we have prayed for many things, அநேக ஜெபத்திற்கு அநேக விண்ணப்பங்களுக்கு நாம் ஜெபிக்கிறது உண்டு. and we are praying daily. தினமும் நாம் ஜெபிக்கிறது உண்டு. And before this sermon we have prayed for 3 or 4 points. ஆமென். இந்த செய்திக்கு முன்பதாகவும் ஒரு 4 விண்ணப்பங்களுக்கு நாம் ஜெபித்தோம். But God is saying very clearly, my God, He will hear my prayers. வசனம் தெளிவாக சொல்கிறது, நம்முடைய தேவன் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன். Shall all we say a hallelujah? கரங்களை உயர்த்தி சொல்லமா ஹalleluya. Our God is a God of hearing prayers. நம்முடைய தேவன் எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிற செவி கொடுக்கிற தேவனாக In the இருக்கிறார். New Testament there was a man who was in sickness for about 38 years. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் 38 வருஷமாய் பலவீனப்படுத்தப்பட்டிருந்தான். Not for about 2 years or 3 years. ஆமென். 2 வருஷமோ 3 வருஷமோ அல்ல. Not for a 5 years or a 10 year. 5 வருடங்களோ 10 வருடங்களோ அல்ல. He was in sickness for about 38 years. அவன் 38 வருடங்களாகவும் பலவீனப்படுத்தப்பட்டிருந்தான். If we will be in that situation for about 38 years, will be our heart? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படி 38 வருடங்கள் தாமதமாகும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? We may think that Jesus is living today. ஆமா, நம்ம நினைப்போம் இயேசு ஒருவேளை உயிரோடு தான் இருக்கிறாரா? We may be thinking that Jesus is hearing our prayers. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா? But do you know one thing? ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? The 38th year one man came near by the man who was in sickness. 38 வருஷமாய் பலவீனப்படுத்தப்பட்டிருந்த அந்த மனுஷன், one man came near by him. ஒரு மனுஷன் அவர் பக்கத்துல வந்து வருகிறார். The name of the man is Jesus. அந்த மனுஷன் யார் என்று சொன்னால் நம் இயேசு. The name of the man is Jesus. அந்த பேரு இயேசு. 38 years he was waiting. 38 வருஷங்களாய் அவன் காத்திருந்தான். But Jesus came nearby him. ஆனால் அதற்கு அப்புறமா இயேசு அவன் பக்கத்திலே வருகிறார். And he said to him, come on. இயேசு சொல்லுகிறார், நீ வா என்று சொல்லுகிறார். At that second his sickness was healed. அந்த நேரம் முதலே அவனுடைய வியாதி மாறினது. If Jesus was in our midst, if he called by your name, surely he will deliver you tonight. ஆண்டவர் நம்முடைய அருகாமையில் வந்து நம்மளை அழைக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய பலவீனங்கள் இந்த ராத்திரி நேரத்திலே மாறிவிடும். Surely your prayers will be heard. நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். So there was a pond named called Bethesda. அந்த இடத்துல ஆமென், அந்த குளத்தை ஆமென் பெதஸ்தா என்று அழைக்கப்படுவார்கள். The name of Bethesda is divided into 2 parts. ஆமென். 2 பகுதிகளாக அந்த பெதஸ்தா என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The first is Beth, முதலாவது பேத், and second is Asta. இரண்டாவது ஆஸ்தா.
In Hebrew, the Beth gives a meaning called house. எபிரேய பாஷையில் இந்த பேத் என்று சொல்லப்படுகிறது வீடு என்று சொல்லப்படுகிற அர்த்தம். The asta means grace. ஆஸ்தா அப்படின்னு சொல்லுகிறதற்கான அர்த்தம் கிருபை என்று சொல்லப்படுகிறது. So Bethesda, that means the house of grace. பெதாஸ்தா என்று சொல்லப்படுகிறது கிருபையின் வீடு. The man who was in sickness was near by the pool name called Bethesda. அந்த வியாதி பட்டிருந்த மனுஷன் அந்த பெதஸ்தாவின் குளத்தின் அருகில் அவள் இருந்தார். The Bethesda meaning is house of grace. பெதஸ்தா என்றால் கிருபையின் வீடு. But he was wait for 38 years. ஆனாலும் 38 வருஷம் அவன் காத்து கொண்டிருந்தான். If he slowly walked, he might have delivered before 5 or 10 years. ஆமென். அவன் மெதுவாய் நடந்து வந்திருப்பான் என்று சொன்னால் 10 வருஷத்துக்குள்ளேயே அவன் விடுதலை பெற்றிருப்பான். Many people they have been walking from here to there. நிறைய ஜனங்களை பார்க்கும் பொழுது அங்கேயும் இங்கேயும் நடக்கிறது உண்டு. If he called someone for help, ஆமென் ஆமென், விடுதலைக்காக யாரையாவது கூப்பிட்டிருக்கலாம். please help me, என்னை விடுதலை செய்யுங்க. because whenever the angel will shake the water, if I touch the water, I will be delivered. ஆமென். தேவ தூதர்கள் அதை கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுங்க, அப்போ நான் விடுதலை பெறுவேன் என்று சொல்லியிருக்கலாம். If he asks someone for the help, ஆமென், யாருடையமாவது விடுதலைக்காக உதவிக்காக கேட்டிருக்கலாம். surely there will be a person will help him. யாராவது உதவி இருப்பார்கள். But he was waited for about 38 years. ஆனாலும் இந்த மனுஷன் 38 வருஷமாய் காத்து கொண்டிருந்தான். Still you have been waiting for a blessing in your life. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்காக காத்திருப்போம் என்று சொன்னார். Surely tonight God will deliver you. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார். Surely tonight God will bless you. இன்னைக்கு நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். I am going to say you 3 experience in the short period of time. ஆமென். இந்த சுருக்கமான நேரத்தில் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக சொல்ல போகிறேன். Please stand your Bible in the book of John chapter 5 and verse 2. நாம் வாசிக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேய பாஷையிலே பெதெஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. There was a gate called Sheep's Gate. அது வாசல் இருந்தது, அதனுடைய பெயர் ஆட்டு வாசல். Hallelujah. Hallelujah. The pool of grace was near to a place called Sheep's Gate. அந்த பெதெஸ்தா என்கிற குளம் ஆட்டு வாசலின் அருகே இருந்தது. So the wall of Jerusalem was broken in the Old Testament. இந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது யுத்தங்களினால் எருசலேம் உடைக்கப்பட்டது. So Nehemiah came there and he started to build the wall of Jerusalem. நெகேமியா வந்து எருசலேமை கட்டுவதற்காக அவர் முன் வருகிறார். When he started to build the wall of Jerusalem, நெகேமியா அந்த சுவரை கட்டுவதற்காக வரும் பொழுது at first he built a gate, the name called Sheep's Gate. அவர் கட்டின அந்த சுவரினுடைய பெயர் ஆட்டு வாசல். After that only there is a pool name called Bethesda. அதற்கு பிற்பாடு அந்த குளத்தின் பெயர் பெதெஸ்தா என்று அழைக்கப்பட்டது. So our blessing is near the Sheep's Gate. நம்முடைய ஆசீர்வாதமும் ஆட்டு வாசலின் அருகே காணப்படுகிறது. If we cross the experience of the Sheep's Gate, we will receive the blessing from God. இந்த ஆட்டு வாசலை நாம் கடப்போம் என்று சொன்னால் நாம் பெதெஸ்தாக்குள்ளே நாம் செல்ல முடியும். Hallelujah. Hallelujah. If we cross the Sheep's Gate, we will receive the blessing from God. இந்த ஆட்டு வாசலை நாம் கடப்போம் என்று சொன்னால் தேவனிடத்தில் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். Today I am going to say 3 points about the Sheep's Gate. இன்றைய தினத்திலே ஆட்டு வாசலை பற்றி 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக சொல்ல போகிறேன். Please stand your Bible in the book of Leviticus chapter 5 and verse 6. நாம் வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். லேவியராகமம் 5வது அதிகாரம் 6வது வசனம். தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாட்டுகளிலாவது ஒரு பெண்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். In the Old Testament there was a custom. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஒரு கலாச்சாரம், ஒரு அணுகுமுறை ஒன்று இருந்தது. If someone did a sin against God, தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்வானே ஆனால் he would bring a dove or a sheep or a goat in the presence of the God. அவன் தேவனுடைய சந்நிதியில ஆட்டுக்கடாவை அவன் கொண்டு வர வேண்டும். There will be a priest standing in front of the sheep's gate. அங்க ஆசாரியன் அந்த ஆட்டு வாசலின் அருகே நிற்பார். So the man who did the sin, அந்த தவறு செய்த மனிதன் he want to bring a sheep or a dove or something else
for the offering. அவர் காணிக்கைக்காக ஆமென் ஆட்டுக்கடாவையோ அல்லது புறாவையோ கொண்டு வர வேண்டும். So the priest take the sheep or dove or something else like that and he goes into the tabernacle. ஆமென். அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக அந்த ஆசாரியன் அந்த ஆட்டுக்கடாவையோ புறாவையோ எடுத்து செல்ல வேண்டும். The first experience of sheep's gate is holiness. அந்த முதலாவது ஆட்டுவாசலின் அருகே முதல் அனுபவம் பரிசுத்தம். We are near the pool called blessing. நாம் அந்த குளத்தின் அருகே இருக்கிறது ஆசீர்வாதம் என்று அழைக்கப்படுகிறது. We are near the pool called grace. ஆமென் ஆமென். அது கிருபை என்றும் சொல்லப்படுகிறது. If we need to obtain that blessing in our life, we need to cross the sheep's gate. ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆட்டுவாசலை நாம் கடந்து போக வேண்டும். The first experience of sheep's gate is அந்த முதலாவது அனுபவம் அந்த ஆட்டுவாசல், that is holiness. ஆமென், அது பரிசுத்தம். If without holiness we can't able to obtain the blessing from God. பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் நாம் தேவனிடத்தில் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. Many times we are trying, அநேக நேரங்களில் நாம் முயற்சி செய்கிறோம். we are searching for man to help us. அநேக மனிதர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி நாம் தேடுகிறது உண்டு. But we can't able to get the blessing in our life. ஆனாலும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Do you know what the reason behind that? உங்களுக்கு தெரியுமா என்ன காரணம் என்று? The reason is we are not living holy. ஆமென். காரணம் நாம் பரிசுத்தம் இல்லாத ஒரு காரணமாக இருக்கிறது. In the Old Testament we can see a man named called Samson. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது சிம்சோன் என்று ஒரு மனுஷன் இருந்தார். He was a very strongest man. அவர் ரொம்பவும் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருந்தார். And he was the anointed man of God. அவர் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனாகவும் இருந்தார். God said to him, do not do any sin in your life. ஆண்டவர் சொன்னார், நீ எந்த ஒரு பாவங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில செய்து விடக்கூடாது. But he did sin against God. ஆனாலும் அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான். He did sin against God. தேவனுக்கு விரோதமாய் பாவங்களை செய்தான். Because of that he lost his strength. அதனாலே அவன் தன்னுடைய பலத்தை இழந்தான். Because of that he lost his power. அதனாலே தன்னுடையதான ஆமென் ஆமென் கிருபைகளையும் பலனையும் இழந்தான். Bible says he became like a monkey. ஆமென். வசனம் வேதம் சொல்கிறது அவன் ஒரு குரங்கை போல ஆகிவிட்டான். That type of powerful person who became like monkey because of the unholiness. ஆமென். அந்த பரிசுத்தம் இல்லாததனால அந்த பலவான் என்கிற மனுஷன் குரங்கை போல ஆகிவிட்டான். Many times we are losing our blessing because of a unholy life. அநேக நேரம் பரிசுத்தம் இல்லாத காரணத்தினாலே ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறோம். Bible says clearly about Samson, because of that sin he lose everything in his life. வேதம் சொல்லுகிறது சிம்சோன் செய்த பாவங்களினாலே எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து போய்விட்டான். Today God have put a blessing in front of you. இன்னைக்கு தேவன் நமக்கு முன்பதாகவே ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். But if you need to obtain it, you need to be holy. ஆனால் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். If you need to receive it, you need to be holy. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். At last Samson says to God, ஆமென். கடைசியில பார்க்கும் பொழுது சிம்சோன் தேவனோடு பேசுகிறார். Lord, I am sorry for my sins. ஆண்டவரே என்னுடைய குற்றங்களுக்காக என்னை மன்னியும். I am sorry. ஆமென். என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்கிறார். Please forgive me. ஒரு விசை என்னை மன்னித்து விடும். He was crying to God. ஆமென். தேவனோடு அவர் பேசுகிறார். God gave him strength. ஆண்டவர் கடைசியும் ஒரு தருணத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். Bible says very clearly, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, when he was powerful, அவன் பலத்தோடு இருக்கும் பொழுது he killed was very few only. அவன் ரொம்ப கொஞ்சமான ஆட்களை மட்டும் தான் கொண்டு விட்டான். But he became like a monkey. ஆனால் அவன் குரங்கை போல் ஆன பிறகு after that அதன் பிற்பாடு he gave his life to God. அவன் தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது and made him holy. அவன் பரிசுத்தமாய் வாழும் பொழுது he killed 1,000 times more in his life. அவன் 1000 மடங்கு அதிகமான ஜனங்களை அவன் கொன்று குவித்தான். Now God is going to give you power in your life. இன்னும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில புதிய பலனை தர போகிறார். God is going to give you authority in your life. ஆண்டவர் அதிகாரத்தை நமக்கு கொடுக்க போகிறார். God is going to bless you tonight. ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். The only one thing that you need to do is holiness. ஒரே ஒரு காரியம், பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். You need to remove your sins. நம்முடைய பாவங்களை நாம் மாற்றி போட வேண்டும். Maybe
Maybe you may think that it is very small sin. ஆமென். நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் தான். Maybe it is small or big. சின்னதோ பெரிய பாவமோ, Please be holy in the presence of the God. தயவாக நாம் தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Without holiness you cannot enter into the kingdom of God. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது. First experience of sheep's gate is holiness. முதலாவது அந்த ஆட்டுவாசல் அருகே என்கிற அந்த அனுபவம் பரிசுத்தம். If you need to receive the blessing, you need to be holy. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தத்தை So காத்துக்கொள்ள வேண்டும். straightly I just want to go into the second point. இரண்டாவது பகுதிக்கு நாம் கடந்து Please செல்லலாம். turn your Bible to the book of Romans chapter 12 and verse 1. ஆமென். ரோமர் எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனம் நாம் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். Hallelujah. Hallelujah. Bible says very clearly, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, I plead with you to present your body a living sacrifice. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். God need you to give fully, not a half. ஆண்டவர் பகுதியை அல்ல முழுமையாக நாம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். If someone go to a hotel, ஆமென், நாம் சிலர் ஹோட்டலுக்கு நாம் போகிறோம். if our stomach is empty, நம்முடைய வயிறு ரொம்ப வெறுமையா இருக்கும் பொழுது, if the man will come near to you and ask what you need, இந்த ஆமென், அங்க வேலை செய்கிறவங்க நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன உங்களுக்கு வேணும் சாப்பிடுறதுக்கு. so will you say a half dosa is enough? நம்ம யாராவது சொல்லுவோமா பகுதி தோசை மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு? Will you say a half of brota is enough? பகுதி பரோட்டா மட்டும் எனக்கு போதும்னு சொல்லுவோமா? We will say until my stomach will come into my mouth, I will eat. நம்ம சொல்லுவோம், ஆமென், நான் சாப்பிடுற சாப்பாடு வெளியில வர்றது வரைக்கும் நான் சாப்பிடுவேன். Because we need to eat for our healthiness. ஆமென். நாம் நம்முடைய பலத்துக்காக நாம் சாப்பிடுகிறோம். Same like that, if we need to receive the blessing of God, we need to give ourselves as a living sacrifice. ஆமென். அதே போலவே நாம் தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முழுமையான ஒரு அர்ப்பணம் காணப்பட வேண்டும். The sheep's gate clearly says about giving ourselves as a living sacrifice. ஆமென். அந்த ஆட்டுவாசல் அருகே, ஆமென், அதனுடைய அந்த இரண்டாவது அனுபவம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் முழுமையாய் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். The Old Testament times, பழைய ஏற்பாட்டின் காலத்துல if someone did a sin, ஆமென், யாராவது பாவம் செய்தால் they will bring a dove or sheep or goat, something like that. அவங்க ஆடுகளையோ அல்லது புறாக்களையோ கொண்டு வருவார்கள். If there will be a rule, if you have sinned, you need to give a dove or oxen or sheep or goat, what kind of animal you and me will brought to church? ஆமென். இன்றைக்கு இப்படி ஒரு கட்டளை இருந்தால் நாம் பாவம் செய்தோம் என்று சொன்னால் என்னத்தை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வருவோம், எந்த மிருகத்தை கொண்டு வருவோம்? So I would, if I will be, so I will get a elephant from the forest, not a single elephant, but for a huge 100 or 200 elephant from the forest. ஆமென். ஆமென். இன்னைக்கு நான் ஒரு பாவம் செய்தேன் என்று சொன்னால், ஆமென், பெரிய ஒரு யானையை என்ன பண்ணுவேன், கொண்டு வருவேன். Because that much of sin we have did in our life. ஏன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அதிகமான பாவங்களை நாம் செய்திருக்கிறோம். But Jesus washed all our sins in the Calvary. ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் அர்ப்பணம் செய்தார். Now the second experience, if you need to receive the blessing from God, இரண்டாவது அனுபவம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். you need to give yourself as a living sacrifice in the presence of the Lord. தேவனிடத்தில் நம்மளை அர்ப்பணம் செய்து ஒரு அர்ப்பணத்தோடு நாம் வாழ வேண்டும். Every week we are having a beautiful worship session. ஆமென். தினமும் நமக்கு அழகான அருமையான ஒரு worship section காணப்படுகிறது. Every week Thursday evening 6:30 to 8 o'clock we have a beautiful service. எல்லா நாட்களும் வியாழக்கிழமை 6:30 மணிக்கு நல்ல ஒரு அருமையான ஆராதனை காணப்படுகிறது. We want to bring us as a living sacrifice in the presence of the God. இந்த தேவனுடைய பிரசன்னத்தில் நம்முடைய ஜீவ பலியாக நாம் இங்கே ஒப்பு கொடுக்கும் பொழுது We bring ourselves as a living sacrifice and say to God, Lord, I am sorry, please forgive me.
ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னுடைய குறைகளை மன்னியுமே என்று சொல்லும்போது He will renew our strength. அவர் நமக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார். He will bless you. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். He will change your situation. அவர் உங்களுடைய நிலைமையை மாற்றுகிறவராக இருக்கிறார். He will change the path you are passing through. அவர் உங்களுடைய நீங்க போய் கொண்டிருக்கிற நிலைமையை மாற்றுகிறவராக இருக்கிறார். Just we have to do one thing. நாம் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். Just give yourself fully in the presence of the God. நம்மளை முழுவதுமாய் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். Not a half the portion. பகுதியை அல்ல. Not a quarter portion. ஆமென். பங்கு அல்ல. Give fully. முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் கொடுக்க வேண்டும். Give fully in the presence of the God. தேவனுடைய பிரசன்னத்தில் முழுமையாக நாம் கொடுக்க வேண்டும். The second thing is very beautifully written here. இரண்டாவதாக அனுபவம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Giving yourself as a living sacrifice. நம்மளை தாமே தேவ சமூகத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். Abraham gave his son as a living sacrifice. ஆபிரகாம் தன்னுடைய மகனை ஆமென் பலியாக Sorry, he is going to give his son as a living sacrifice. ஆபிரகாம் தன்னுடைய மகனை ஆமென் பலி கொடுப்பதற்காக போகிறார். At that time he was fully in the presence of the God. அந்த நேரமும் அவர் தேவனுடைய பிரசன்னத்தில் காணப்படுகிறார். In the outer words he is saying everything God will hear us. God will hear our prayers. வெளியரங்கமாய் அவர் சொல்கிறார் எல்லாமே தேவன் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். But internally he might be broken. ஆமென். உள்ளான இருதயம் உடைக்கப்பட்ட மனுஷனாய் காணப்பட்டிருந்தார். Maybe tonight you have been in the same situation. இந்த இரவு நேரத்தில் இப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னார். Outwardly you will be seeing very happy, you will be smiling in front of your friends. வெளியரங்கமாய் பார்க்கும்போது உங்க நண்பர்கள் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப சிரித்த முகமாய் காணப்படலாம். Or internally you have been broken. ஆனாலும் உங்கள் உள்ளான இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னார். God is seeing you. ஆண்டவர் உங்களை மாற்றுவார். God is watching you. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். God knows your situation. ஆண்டவர் உங்கள் நிலைமை அறிந்திருக்கிறார். Tonight do only one thing. இந்த ராத்திரி நேரத்தில் ஒன்று செய்ய வேண்டும். Just give you as a living sacrifice in the presence of the God. தேவனுடைய பிரசன்னத்தில் உங்கள் இருதயத்தை ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும். Give yourself as a living sacrifice. God is going to bless you உங்களை tonight. தாமே ஜீவ பலியாய் தேவ சமூகத்தில் கொடுக்க வேண்டும். Surely God will bless you. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். With the last point I would like to conclude my sermon. ஆமென். கடைசி பகுதியை சொல்லி முடிக்க நினைக்கிறேன். The pool of grace was near the gate called Sheep's Gate. அந்த கிருபையின் குளம் அதன் அருகே ஆட்டு வாசல் இருந்தது. So if someone is giving a sacrifice to God, யாராவது தேவனிடத்தில் பலி செலுத்தும் பொழுது at first they bring the dove or sheep or goat in front of the sheep's gate. அந்த ஆட்டு வாசலின் அருகே ஆடையோ அல்லது புறாவையோ கொண்டு So வருவார்கள். the priest will come in front of the gate அந்த ஆசாரியன் அந்த ஆட்டு வாசல் அருகே வரும் பொழுது and will ask what type of sin you did. அந்த ஆசாரன் கேட்பார் எந்த விதமான பாவங்களை நீங்க செய்தீங்க. So he will confess that I will did these type of sins. அவன் சொல்வான் இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்தேன் என்று சொல்லி அறிக்கையிடுவான். So I need forgiveness. I need forgiveness. ஆமென். இதனால என்ன நீங்க மன்னியுங்க என்று சொல்லுவான். So after that the priest will take the sheep or dove or something else like that into the sheep's gate. அதன் பிறகு அந்த ஆசாரியன் அந்த ஆடையும் அவன் கொண்டு வந்த ஆடையோ அல்லது புறாவை எடுத்து பலி செலுத்துவதற்கு ஆட்டு வாசல் அருகே போவான். The Bethesda was very near to the gate called Sheep's Gate. அந்த பெதஸ்தா அந்த ஆட்டு வாசல் அருகே ரொம்பவும் அருகாமையில் இருந்தது. The priest will take the goat near to the Bethesda pool. அந்த ஆசாரியன் அந்த ஆடையோ புறாவையோ அந்த பெதஸ்தா குளத்துக்கு போய் கொண்டு போவார். Do you know what he will do? உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன செய்வார் என்று? He will put the sheep or goat in the water and will cleanse it. அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த ஆடையோ அந்த புறாவையோ அந்த குளத்திலே முக்கி நல்லா கழுவார். The third experience of Sheep's Gate is getting baptism. அந்த மூன்றாவது அனுபவம் என்ன என்று சொன்னால் நாம் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். Nowadays we are hearing about many type of baptism. இந்த நாட்களில் अनेक விதமான ஞான ஸ்நானங்களை நாம் கேள்விப்படுகிறோம். Let be in their side. அது ஒரு பகுதியில் இருக்கட்டும். But if we need to receive the blessing from God, we need to take baptism. ஆமென். தேவனுடைய சமூகத்தில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஞான ஸ்நானங்களை பெற்றிருக்க வேண்டும். If we need to reach the heaven, we need to take baptism. பரலோகம் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் ஞான ஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். Turn your Bible, the books of Ephesians chapter 5 and verses 26
and 27. வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 26 27. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும் கரைதீரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். Sanctify and cleanse it with the washing of water by the word. முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதீரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்துகிறார். According to the word of God, தேவனுடைய வார்த்தையின்படி the third experience, மூன்றாவது அனுபவம் is baptism. ஆமென், ஞானஸ்நானம். So without baptism, ஞானஸ்நானம் இல்லை என்றால் we cannot able to receive the blessing of God. தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. Tonight you may be hearing this without baptism. இந்த இரவு நேரத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காதவர்களாக இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்க என்று சொன்னால், Still 38 years, 58 years I am suffering. ஆமென், இன்னும் இத்தனை வருடங்களாக நான் கஷ்டப்படுகிறேன். Do you know what is the reason behind that? ஆமென், உங்களுக்கு தெரியுமா என்ன காரணம் என்று? What the reason behind the suffering? ஆமென், உங்க பிரச்சனைகளுக்கு பின்பதாக என்ன காரணம் என்று தெரியுமா? Because sometimes we are not living holy. ஆமென், சில நேரங்களில் நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறது இல்லை. Sometimes we are not giving ourselves as a living sacrifice. ஆமென், சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறது இல்லை. Third, we are not living by the word of God. மூன்றாவது, தேவனுடைய வார்த்தையின்படியும் நடக்கிறது இல்லை. We are not baptized by the word of God. ஆமென், தேவனுடைய வார்த்தையின்படி ஞானஸ்நானம் எடுப்பது இல்லை. Dear brothers and sisters, ஆமென், அருமையான சகோதர God சகோதரிகளே, is saying unto you, தேவன் சொல்லுகிறார், if you haven't not did that, ஆமென், நீங்கள் அதை செய்யவில்லை என்று please சொன்னார், do it. ஆமென், தயவாய் செய்யும்படி Please take baptism. தயவு செய்து ஞானஸ்நானம் God பெற்றுக்கொள்ளுங்கள். is going to bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க I have போகிறார். shared 3 important points from the book Bible மூன்று முக்கியமான காரியங்களை உங்களுக்கு வேதாகமத்தில் எடுத்து சொன்னேன். about the sheep's gate. அந்த ஆட்டு வாசல் அருகே The first experience is முதலாவது அனுபவம் holiness. பரிசுத்தம். பரிசுத்தம். And the second one is இரண்டாவது காரியம் surrender ourselves completely as a living sacrifice. முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்பதே. The third thing is மூன்றாவது காரியம் baptism. ஞானஸ்நானம். The 3 things will give you a blessed life. இந்த மூன்று காரியங்களும் ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும். These 3 things will bless your future. இந்த மூன்று காரியங்களும் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க முடியும். 3 things will turn your sorrows into joy. இந்த மூன்று காரியமும் உங்களுடைய கவலைகளை சந்தோஷமாக மாற்றிவிடும். 38 years a man was near a pool called Bethesda. அந்த 38 வருஷமாய் அந்த குளத்தின் அருகே இருந்த அந்த மனுஷன், Jesus came near by him. இயேசு அவனுடைய அருகாமையில் வந்தார். Tonight God is saying near to you, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் அருகாமையில் வந்து சொல்லுகிறார், do these 3 things in your life. இந்த மூன்று காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். I will bless you. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். I will change your sickness. நான் உங்களுடைய பலவீனங்களை மாற்றுவேன். I will change your sorrow. நான் உங்கள் எல்லா விதமான கவலைகளை மாற்றுவேன். Surely God will bless you. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். I will wait for the God of my salvation. என் ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருப்பேன். My God will hear me. என் தேவன் என்னை கேட்டருளுவார். Put your hands in your heart. உங்கள் கரங்களை இதயத்தில் வைத்துக்கொண்டு Close your eyes உங்கள் கண்களை மூடி and say with a mild voice, my God will hear my prayers. ஆமென். அப்படியே தேவனை நோக்கி பாருங்க, ஆண்டவரே என்னுடைய சத்தத்தை கேளும். And say with a mild voice that Jesus, please hear my prayers. ஆண்டவரே தயவா என்னுடைய ஜெபத்தை கேளும். Lord, I am here with many bondages. எல்லா விதமான கட்டுகளிலிருந்து மாற்றிவிடும். I am with a great problem. ஆண்டவரே பல பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறேன். But tonight I believe you, Lord. இந்த ராத்திரி நேரம் நான் உம்மை விசுவாசிக்கிறேன். Tonight I need your help. இந்த இரவு நேரம் உம்முடைய உதவி எனக்கு வேண்டும். I want to live a holy life. எனக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். I need to surrender myself. உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும். Bless me, Lord. ஆமென். கொடுங்க. Change my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். Change my situation. ஆண்டவரே என்னுடைய நிலைமையை மாற்றும். Change my sorrows. ஆண்டவரே என்னுடைய கவலைகளை மாற்றும். Change my path which I am crossing through. ஆண்டவர் நான் கடந்து கொண்டு போகிறதான பாதைகளை மாற்றும். Bless my future. எங்களுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதியும். Take care of my future. ஆண்டவரே எங்களுடைய எதிர்காலத்தை நீரே பொறுப்படுத்தும். I don't know where I am going.
நான் எங்க போகிறேன்னு சொல்லி எங்களுக்கே தெரியவில்லை. But I am believing you, Lord. ஆண்டவரே, ஆனாலும் உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். I believe you, Lord. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். I believe you, உம்மை Lord. நாங்கள் நம்பி இருக்கிறோம். Say loudly, I believe you, Lord. சத்தமா சொல்லுங்க, உம்மை நம்புகிறோம். I believe you, Lord. ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். I am not going to believe any person in my life. நாங்கள் எந்த மனிதர்களையும் எங்கள் வாழ்க்கையில நம்ப போறது இல்லை. I am not going to believe my friends, my family, or colleagues in my life. எந்த நண்பர்களையும் சொந்த பந்தங்களையும் நாங்கள் நம்புவதில்லை. I believe you, Lord. உம்மை மாத்திரமே நம்புகிறோம். Tonight I surrender my life in the feet of God. இந்த இரவு நேரத்தில் உம்முடைய பாதத்தில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் I am giving myself as a living sacrifice. ஆண்டவரே, ஜீவ பலியாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Take care of my future. எங்களுடைய எதிர்கால நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். Bless me. எங்களை ஆசீர்வதி. I give everything in your name. எல்லாவற்றையும் முழுமையாக உம்முடைய கரத்துல தருகிறோம். I give everything in your precious hand. உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் எல்லாம் தருகிறோம். We thank thee for the very good time to worship you, to praise you and to hear your word, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆராதிக்கும்படியாக செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். And we have prayed for 3 or 4 points. ஆண்டவரே, 3-4 ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். And we believe that you hear the prayers. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர். And we are waiting for the victory, Lord. ஆண்டவரே, விடுதலைக்காக நாங்கள் And காத்திருக்கிறோம். we are waiting for the blessing. ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறோம். And we believe you will bless us. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் ஆசீர்வதிப்பீர். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினால். Jesus' mighty name. இயேசுவின் பலத்த செயல் நாமத்தினால். Jesus' holy name. இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால். Amen. ஆமென். Shall we all say together? எல்லாரும் என் சேர்ந்து ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. சந்தோஷமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.